தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 284ஆக உயர்ந்திருக்கிறது. பலி எண்ணிக்கை 284ஆக உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலாஜி, முழு விவரம். கனிமொழி, கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை பார்த்தோம்னா 284 பேர் உயிரிழந்திருக்காங்க, சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இன்று பார்த்தோம்னா இன்று 3வது நாளாக மீட்பு பணிகள் மற்றும் மண்ணில் புதையுண்டவர்களை தேடும் பணியும் மற்றும் அந்த பகுதியில் இடிந்த வீடுகளுக்குள் புதையுண்டவர்களை மீட்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை பார்த்தோம்னா இந்த 3 நாட்கள்ல இதுவரை பார்த்தோம்னா 284 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல 191 நபர்களை காணவில்லை என்று புகார் எழுந்திருக்கு. அதாவது அவர் உறவினர்கள் எங்கள் உறவினரை காணோம், எங்கள் பையனை காணோம், எங்க அப்பாவை காணோம், எங்க மகனை காணோம் என அந்த பகுதியுடைய காவல் நிலையத்திலையும் இதுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு முகாம்களையும் புகார் அளித்திருக்காங்க. இதுவரை 191 பேர் காணவில்லை என சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த 284 உயிரிழப்புகளில் இதுவரை பார்த்தோம்னா 78 இறந்த 78 உடல்கள் அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா தற்போது வரை சிகிச்சையில 91 பேர் சிகிச்சையில பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வராங்க. மேலும் இந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட மக்கள் பார்த்தோம்னா 45 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு தரப்பட்டுள்ளது. இதுவரை பார்த்தோம்னா இந்த 45 முகாம்களில் 8304 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்கள் தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோம்னா இந்த உயிரிழந்தவர்கள் 91 உடல்கள் பெயர் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம்னா 78 உடல்கள், அதாவது 78 உடல்கள் உடல் பாகங்கள் தான் கிடைச்சிருக்கு. தலை, கை, கால் என உடலின் பல்வேறு பாகங்கள் தான் கிடைச்சிருக்கு. அந்த உடலுக்குரிய நபர் யார் என்பது குறித்து எவ்வாறு அதனை உறுதிப்படுத்துவது என்பது குறித்தும் மீட்பு குழுவினர் மிகப்பெரிய சிரமத்துக்கு இடையிலே அதனை பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த சூழல்ல கடந்த 38 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் பார்த்தோம்னா மீட்பு பணிக்கு பின்னர் பார்த்தோம்னா 1952 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழல்ல தற்போது பார்த்தோம்னா சுரல்மலை முண்டக்கயம் பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. மேலும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தற்போது பார்த்தோம்னா ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட இடத்தையும் மேலும் அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் பார்வையிட்டு வர்றாரு. இதனிடையே பார்த்தோம்னா இன்று பார்த்தோம்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் வயநாடு சென்று அங்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் கூற உள்ளாங்க. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.